யூனிட் 8 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ப்ரீவியஸ் இயரில் கேட்டது. கிறிஸ்தவ காலத்திற்கு முன் எழுதப்பட்ட கவிதை மற்றும் இலக்கண நூலோட பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டாக எழுதப்பட்ட இலக்கண நூல் எது தான்? தொல்காப்பியம் தான். அதனால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 1863ஆம் ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ராபர்ட் ப்ரூஸ். ஓகேவா? ஸோ அவர் தான் வந்து அந்த பழைய கற்கால கருவிகள் கற்கோடாரி அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. சோழர்களின் சமூக அரசியல் நிலை பற்றி கூறும் நூல் எது? கலிங்கத்து பரணி. ஓகே, ஸோ சமூக அரசியல் நிலை பற்றி கூறுறது எது? கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி எழுதினது யார்? ஜெயங்கொண்டார் அவர்கள். நெக்ஸ்ட்டு பொறுத்துக பாருங்க. பசிப்பிணி மருத்துவர். ஸோ பசிப்பிணி மருத்துவர் அப்படின்னு அழைக்கப்படுறது யார்? வள்ளலார். நன்னூல் புலவர் சீத்தலை சாத்தனார். குருமுனி அகத்தியர். சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். 3 4 1 2. நெக்ஸ்ட்டு டேஷ் துணிக கருமம் துணிந்த பின் டேஷ் என்பது இழுக்கு. எவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என திருவள்ளுவர் மேற்கூறிய குறளில் அறிவுறுத்துகிறார் அப்படின்னா நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு. ஸோ எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அதுதான் இதற்கான குறள். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கீழ்கண்ட கூற்றுகளில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. கட்டபொம்மன் திருவாங்கூர் மன்னர் ஆவார். ஸோ இது வந்து தப்பு. பாஞ்சாலங்குறிச்சி ஆட்சி புரிந்தவர் தான் யார்? கட்டபொம்மன். ஆங்கிலேயர்கள் அவரை பிடித்து தூக்கிலிட்டனர். ஸோ இது கரெக்ட். அக்டோபர் 1799 தூக்கிலிடப்பட்டிருப்பார். பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக இருந்தார். ஸோ இது கரெக்டு. புரட்சிக்கு பின் அவருடைய ஆட்சி பகுதியை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. அப்போது 2 and 3 தான் கரெக்ட். ஆப்ஷன் பி. நீதி கட்சியை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா டிஎம் நாயர். ஸோ டிஎம் நாயர், அதுக்கப்புறம் பிடி தியாகராயர், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து நீதி கட்சி அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அது என்ன பெயரில் அழைக்கப்பட்டிருக்கும்? சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கும். 1917 ஆக்சுவலாக 1916 நவம்பர் 20 அந்த சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகி 1917 தான் நீதி கட்சி அப்படிங்கிற பெயரை வச்சுருப்பாங்க. ஏன்னா அதுக்கு ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அந்த பத்திரிகை அதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கும். ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் எதுனா செங்கல்பட்டு. ஓகேவா? ஸோ செங்கல்பட்டில் நடந்த மாநாட்டில் தான் பெண்களோட நலனுக்காக திட்டங்கள் அப்படிங்கிறத இயற்றியிருப்பாங்க. சிறைப்பறவை என்ற அடைமொழி பெயர் கொண்டு அழைக்கப்பட்டவர் யார்? ஈவேரா அவர்கள் தான். அதாவது பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் ஒரு 15 வருஷத்தில் கிட்டத்தட்ட 23 முறை சிறை சென்றிருப்பார். எந்த மானிடவியலார் சிலப்பதிகாரத்தின் கண்ணகியை ஸ்ரீலங்காவின் பத்தினி வழிபாட்டோடு ஒப்பிட்டு ஆய்ந்தார் அப்படின்னா கணநாத் ஒபயசேகர. இவர் தான் வந்து சிலப்பதிகாரத்தோட கண்ணகியை ஸ்ரீலங்காவோட பத்தினி வழிபாட்டோட ஒப்பிட்டு ஆராய்ந்தவர். திராவிட நாடு எனும் தமிழ் வார இதழ் பெரியாரால் திராவிட நாடு என்ற தனி மாநில கருத்தை பரப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்டு. திராவிட நாடு எனும் காரணத்தை தழுவியதால் தெற்கே உள்ள பிராமணர் அல்லாதோரை திராவிடன் என்று அடையாளம் காட்ட வழிவகுத்தது. ஸோ இதுவும் கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் ஏ ஆர் சரி. ஆர் வந்து ஏக்கான சரியான விளக்கம். அகஸ்டின் காலத்து நாணயங்கள் ரோமானிய நாட்டுடன் வாணிப உறவு கொண்டு இருந்ததை கண்டறியப்பட்ட இடம் எதுனா அரிக்கமேடு. ஓகேவா? அடுத்தது பாருங்க பரணர். ஸோ பரணர் பார்த்தீங்க அப்படின்னா அழுசி. ஔவையார் எழுனி, காக்கை பாடினியார் நல்லி, கொல்லிமலை கண்ணனார் குட்டுவன். ஸோ இது வந்து புலவர்கள் எந்தெந்த அரசர்கள் இல்லை வேளிர்களை பற்றி பாடினாங்க அப்படிங்கிறது தான். இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பாடப்பெற்றவர்கள், இவங்கள தான் வந்து அந்த புலவர்கள் எல்லாம் பாடியிருக்காங்க. அப்போ பரணர் வந்து அழிசியை பாடினார், ஔவையார் எழுனியை பாடினாங்க, காக்கை பாடினியார் வந்து நல்லி, ஓகே, கொல்லிமலை கண்ணனார் குட்டுவன். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். 8வது உலக தமிழ் மாநாடு தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் 1995 நடைபெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு. இந்த மாநாடு சிறப்பு பெற்ற தமிழ் செம்மொழி மாநாடு என்று அறியப்படுகிறது. ஸோ அது வந்து தப்பு. அப்போ ஏ சரி, பி வந்து தவறு தான் இதுக்கான ஆன்சர்.
டேஷ் கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இக்குறளில் திருவள்ளுவர் எதை கூறுவது கனி இருக்கும்போது காயை கவர்வதற்கு ஒப்பாகும் என்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனியவை இருக்க இன்னாதது கூறல் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த காய் இருப்ப கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படிங்கிறது. 1927ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி யாருடைய தலைமையின் கீழ் மணிமேகலை சங்கம் தேவதாசி பெண்களின் சங்க கூட்டத்தை கோயம்புத்தூரில் ஏற்பாடு செய்தது அப்படின்னா டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி. ஸோ இவங்க அதுதான் வந்து அந்த பெண்களின் சங்க கூட்டத்தை கோயம்புத்தூரில் ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க. ஸோ இதிலே வந்து கொஸ்டின்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். மணிமேகலை சங்கம் தேவதாசி பெண்களின் சங்க கூட்டத்தை நடத்தின இடம் எதுனா கோயம்புத்தூர். ஸோ அது எப்போ நடத்தப்பட்டுச்சு? 1927 நவம்பர் 2 நடத்தப்பட்டுச்சு. யாரோட தலைமையின் கீழ் நடத்தப்பட்டுச்சு? டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி அவர்களின் தலைமையின் கீழ் நடத்தப்பட்டது. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு கொஸ்டின்லேயே இருக்குது. அடுத்தது, தன்னாட்சி இயக்கத்தை நீதி கட்சி எதிர்த்தது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒரு பிராமணர் இயக்கமாக இருந்தனால தான் அதை வந்து எதிர்த்தாங்க. CN அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு எப்போ? 1967. அறிஞர் அண்ணா பற்றிய சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவர் நீதி பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றினார். ஸோ இது கரெக்டு. விடுதலை பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார். இதுவும் கரெக்டு தான். முடியரசு எனும் தமிழ் வார இதழ் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டார். ஸோ இது கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி, A and B தான் வந்து கரெக்டு. 1944 நடைபெற்ற டேஷ் மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறியது அப்படின்னா சேலம் மாநாட்டில் தான் திக திராவிடர் கழகம்னு சொல்லி அதோட பெயரை மாற்றியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சாகித்ய அகாடமி பெற்ற படைப்புகள். ஓகேவா? ஸோ வண்ணதாசன் ஒரு சிறு இசை, இன்குலாப் வந்து காந்தல் நாட்கள், ராமகிருஷ்ணன் சஞ்சாரம், தர்மன் சூல். ஓகே, ஸோ 4312 அப்படிங்கிறது தான் ஆன்சர். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சாகித்ய அகாடமி வின்னர்ஸ் தமிழுக்குன்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க. 1955 இருந்து இப்போ வரைக்கும் யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூகுளில் பார்த்தீங்கனாலே வரும். ஸோ அதை வந்து ஒன்ஸ் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இவ்விடம் மதுரையிலிருந்து தென்கிழக்கு திசையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் வைகை ஆற்றங்கரையில் சங்ககால நகர நாகரிகம் அமைந்திருந்தது பற்றிய உண்மையை பறைசாற்றுகிறது. ஆராய்ச்சியாளரும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியுமான திரு R. பாலகிருஷ்ணன் இங்கு அமைந்திருந்த நாகரிகத்திற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் உள்ள ஒற்றுமைகளை சுட்டி காட்டுகிறார். ஸோ அது என்ன இடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கீழடி தான் இதுக்கான ஆன்சர். மதுரையிலேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் தான் கீழடி இருக்குது. பட் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். ஏதிலாளன் கவலை கவற்ற ஒரு முலை அறுத்த திருமா உண்ணி. கண்ணகியின் வரலாற்றை குறிப்பது போல காணப்படும் இவ்வரிகள் இடம்பெற்ற சங்க இலக்கியம் எதுனா நற்றிணை. ஓகே, அந்த லைன்ஸ் நல்லா பாருங்க. ஏதிலாளன் கவலை கவற்ற ஒரு முலை அறுத்த திருமா உண்ணி எதுனா நற்றிணை. தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம் என கூறப்பட்டது யாதுன்னா பகுத்தறிவோட அடிப்படையில் தனக்கு சரியென்று நம்புவதை செய்வது, அவ்வாறு செய்த பின் தவறுகள் இருப்பின் பகுத்தறிந்து திருத்திக் கொள்வது, மேலும் அவ்விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு. இதுதான் வந்து சுயமரியாதை இயக்கத்தோட தத்துவம். ஸோ மெயின் தத்துவம் எதுதான்? பகுத்தறிதல் அப்படிங்கிறது தான். முதலாவது சென்னை மாநில சுயமரியாதை மாநாட்டை தலைமை ஏற்று நடத்தியவர் யார் அப்படின்னா சவுந்தரபாண்டியன், WPA சவுந்தரபாண்டியன் அவர்கள். கீழ்காண்பவர்களில் யார் டாக்டர் BR அம்பேத்கரை 2 தலைமுறைகளுக்கு முன்பே எதிர்நோக்கிய அறிவுசார் மனிதர் என கருதப்படுகிறார்? ஸோ அயோத்திதாச பண்டிதர் தான் வந்து முன்மாதிரியாக வச்சு பெரியாரும் ஆகட்டும் BR அம்பேத்கரும் ஆகட்டும் அவரை முன்மாதிரியாக வச்சு தான் தன்னோட கொள்கைகள் அந்த பகுத்தறிவு சித்தாந்தம் அப்படிங்கிறத வந்து பின்பற்றியிருப்பாங்க. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னா பக்தவச்சலம் அவர்கள் தான் இருந்திருப்பாங்க. ஸோ இவர் தான் வந்து லாஸ்ட் காங்கிரஸ் CM இன் தமிழ்நாடு. தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் செங்கல்பட்டு. ஸோ இதே கொஸ்டின் ஆல்ரெடி வந்திருந்தது. நெக்ஸ்ட் பாருங்கள், சுயராஜ்யா. ஸோ சுயராஜ்யா வந்து T. பிரகாசம். ஜஸ்டிஸ்
டிஎம் நாயர். திராவிடன் பார்த்தீங்கன்னா பக்தவச்சலம். நவசக்தி திருவிகா. ஸோ 2, 1, 4, 3 ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். சுயராஜ்யா, பிரகாசம், ஜஸ்டிஸ், டிஎம் நாயர், திராவிடன் பக்தவச்சலம், நவசக்தி திருவிகா. 1916ஆம் ஆண்டு தென்னிந்திய மக்கள் கழகம் எவ்வாறு பின்னர் அழைக்கப்பட்டது அப்படின்னா நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி, அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் நீதி கட்சி என அழைக்கப்பட்டது. எந்த அரசியல் குழு நீதி கட்சியாக மாறியது? சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், அதாவது ஃபெடரேஷனை தான் ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ராண்ட். முதலில் கருத்து படங்களை தமிழ் இதழ்களில் அறிமுகப்படுத்தியவர் யார்னா சுப்பிரமணிய பாரதியார். ஓகே, ஸோ அவர் தான் வந்து இந்தியா இதழில் வந்து அந்த கருத்து படங்களை வந்து அறிமுகப்படுத்தி இருப்பார். அவரோட மிகப்பெரிய ஆசையாக என்ன இருந்திருக்கும்? சித்ராவளி அப்படிங்கிற ஒரு இதழ் ஃபுல்லாக வந்து அந்த கார்ட்டூன் இதெல்லாம் வச்சு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஆசையாக இருந்திருக்கும். பட் அது நடந்திருக்காது. ஓகேவா? நாகரீகம் பற்றிய தந்தை பெரியாரின் வரையறைக்குள் உட்படாத கருத்தாக்கம் யாதுன்னு கேட்குறாங்க. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளினால் ஏற்படும் முன்னேற்றமும் இனிமையான வாழ்க்கையும் அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் டி. தமிழகத்தில் 1927ஆம் ஆண்டு நீல் உருவ சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி யார் அப்படின்னா பத்மாசனி அம்மாள். கீழ்காணும் கூற்றுகளில் செண்பகராமன் பிள்ளை பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இவர் திருவாங்கூர் அரசில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். பாரத மாதா வாலிபர் சங்கம் எனும் அமைப்பை தோற்றுவித்தவர். இவர் இந்திய தேசிய இராணுவத்தை சார்ந்த லக்ஷ்மி பாயை 1931இல் திருமணம் செய்து கொண்டார். இவர் ஜெர்மானிய படையில் சேர்ந்து முதல் உலக போரில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார். ஸோ இது எல்லாமே கரெக்ட். அப்போ ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார் அப்படின்னா செல்வி துர்காபாய். ஓகே, ஸோ இவங்க தான் வந்து மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டிருப்பாங்க. கீழ்கண்ட காரணிகளில் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது எதுனா பாளையங்களில் கம்பெனியின் சீர்திருத்தம் 1, கம்பெனி பொருளாதார சுரண்டல் மற்றும் அதிகப்படியான வரி விதிப்பு, 1798இல் ஏற்பட்ட பஞ்சம், கம்பெனி நடத்திய அடிக்கடியான போர்கள். ஓகேவா? ஸோ இது 4மே தான் வந்து தென்னிந்திய கிளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. ஆப்ஷன் டி தான் அதுக்கான ஆன்சர். டேஷ் 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 இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு அப்படின்னா தூங்காமை, கல்வி, துணிவு இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு அப்படிங்கிறது திருக்குறள். ஸோ மறக்காமல் அமைச்சு அப்படிங்கிற அதிகாரம் படிச்சுக்கோங்க. அமைச்சு, அரண், அதுக்கப்புறம் நாடு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் மறக்காமல் பார்த்துக்கணும். பல கற்றும் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் அப்படின்னா உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை, அவங்கள தான் பல கற்றும் அறிவிலாதார் அப்படின்னு சொல்கிறாங்க. டேஷ் 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 4 உடையானாம் வேந்தற்கு ஒளி என வள்ளுவர் எவற்றை வேந்தனுக்கு கூறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல். இது 4 உடையவன் தான் வேந்தற்கு ஒளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும். இதில் வலியுறுத்தப்படுவது எதுனா போலி ஒழுக்கம், ஃபால்ஸ் பிஹேவியர் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல், இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். டேஷ் 2 தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் அப்படின்னா தானம் தவம் 2 தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். ஆப்ஷன் பி. அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர் இல்லையா? மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் யாரு? மக்கட்பண்பு இல்லாதவர்களை தான் வள்ளுவர் அப்படி கூறுறாரு. ஓகேவா? ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் இன்னைக்கு போதும். மீதி வந்து அடுத்தது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.